அப்படிங்கிறதுக்காக சொல்றார். பகவான் 12 வயசு சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹிதே ரதான்னு இப்ப நான் நேற்று சொன்னேனே 14 வித்தைன்னு கவனிச்சு கேட்கணும். அத 4 வேதம் 6 அங்கம். வேதத்துக்கு அங்கமா உள்ளது 6. ஜோதிஷம், நிருத்தியம், சந்தஸ், கல்பம் இப்படி எல்லாம் சொல்லுவோம். அடுத்தது 4 சாஸ்திரம். தர்க்க சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், அப்புறம் ஜோதிஷ சாஸ்திரம், அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம். 4 சாஸ்திரம். மீமாம்சம் 2 பாகமா புரியும். பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச அப்படின்னு பிரியும். இந்த 14 படிச்சாதான் கம்ப்ளீட்னு அர்த்தம். இந்த 14ஐயும் பகவான் 12 வயசுல முடிச்சுட்டார். சர்வே வேதவித சூராக சர்வே லோகஹித. படிப்போட பிரயோஜனம் உலகத்துக்கு நன்மை செய்யறது, உலகத்துக்கு தீமை செய்ய. கவனிச்சு கேட்கணும். படிச்சான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த படிப்பை வச்சுன்னு இந்த ஜனங்களுக்கு என்ன நன்மை பண்ணலாம். சர்வே லோகஹிதே ரதா. இன்னைக்கு அப்படியா இருக்கு படிப்பு. என்ன ஃப்ராடு பண்ணலாம், என்ன தில்முள்ளு பண்ணலாம். அதனாலதான் சமகத்துல ஒரு பிரார்த்தனையே, எனக்கு புத்தி வேணும், நல்ல புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கறது. மதிஷ்டமே அப்படின்னுது பின்னாடியே சொன்னது. இந்த புத்திசாலித்தனமே கிரிமினலா போயிடுதுன்னா, இன்னைக்கு கிரிமினலா எத்தனை புத்திசாலி இருக்கான். அதனால வேதம் சொல்றது சுமதிஷ்டமே, நல்ல புத்திசாலித்தனம் வேணும்னு. இந்த கட்ட புத்திசாலித்தனம் இல்ல, நல்ல புத்திசாலித்தனம். பகவானுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தசரதன் ஆசைப்படுறான். 12 வயசுல ஒருத்தர் கல்யாணம் பண்ணுவாங்க. சரி, எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும் நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்கு, எத்தனையோ விவகாரங்கள் இருக்கு. எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணணும்? அவளுக்கு விவரம் தெரிஞ்சப்பறம் கல்யாணம் பண்ணணும். அவ வாழ்க்கை அவ தீர்மானம் பண்ணணும். எத்தனை வயசுல விவரம் தெரியறது சொல்லுங்க. சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா அத்தனை குளறுபடியது. இன்னைக்கு லேட்டா 2-3 விஷயம் சொல்றேன். 30 வயசுக்கு மேல பெண்களுக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்குள்ள அந்த உடம்பு வாகும் மாறி போயிடும். அதுக்கு மேல போனாலே பிரசவம்லாம் கிரிட்டிக்கல் ஆயிடும். அதனால 30 வயசுக்குள்ள 7-8 குழந்தை பிறந்துடும். அப்ப என்ன குழந்தை பெக்கிற மிஷினா பெண்கள்னு கேட்கறது ரொம்ப ஈஸி. சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சிஸ்டத்தை நீங்க அதுல உள்ள சௌகரியம் வேணா பண்ணிக்கலாமே தவிர, இன்னைக்கு குழந்தை பெத்திருந்தா கஷ்டம், கல்யாணம் பண்றது கஷ்டம் அப்படிங்கறதெல்லாம் மாத்திக்கிறது நீங்க தானே. உலகத்துல எந்த மிருகமாவது கர்ப்பத்தடை பண்ணிக்கிறதா, எந்த மிருகமாவது குழந்தை பெத்துக்கிறத நிறுத்துறதா? இயற்கையினுடைய அமைப்புங்கிறது வேற. அதை நீங்க மாற்றும் போது அதால வர லாபத்தை காட்டிலும் நஷ்டம் தான் கூட வரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். குழந்தைய விட்டுடுவோம். குழந்தை பெத்துக்கிறது இப்ப பெத்துக்காது அவ சொல்லு. நார்மலா ஒருத்தருக்கு ஒருத்தர் மெர்ஜாகணும்னு வச்சுக்கோங்களேன். ஈகோ இல்லாம இருந்தாதான் மெர்ஜாகும். நீ பெரியவனா நான் பெரியவனா. இந்த பிரியம்ங்கிறது காமத்தினுடைய அடிப்படையில இருக்கக்கூடாது. அது இருந்தா காமம் தீர்ந்த உடனே பிரியப்படும். இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இது அடிப்படையிலேயே அன்பு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதனால நம்ம ரிஷிகள்லாம் சின்ன வயசு கல்யாணத்தை நமக்கு விதிச்சா. 2வது நம்ம பந்துக்களுக்குள்ளதான் பண்ணிப்போம். நாம தெரியாத இடத்துல புதுசா பண்ண மாட்டோம். அதனால சகஜமா இருப்பா குழந்தைகள்லாம். கல்யாணம் பண்ண உடனேவும் குழந்தைய கொண்டு விடணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த ஒரு வயசு வரத்தே 16-17 வயசு வரத்தே தான் குழந்தைய புக்காத்துல கொண்டு விடுவா. கல்யாணம் பண்ணிடுவா. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே, காமம்னு என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி இவன் தான் ஒரு கணவன், இவன் தான் ஒரு மனைவிங்கிறத மனசுல பதிய வச்சிருவான். மனசு அலையாது, அந்த சலனமே வராது. நீங்க லவ் பண்றதா இருந்தாலும் அப்படி பண்ணிக்கலாம். நம்ம சாஸ்திரங்கள்லாம் அப்படிதான் சொல்றது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணுமா, கல்யாணம் பண்ணி காதலிக்கணுமா? அதாவது பதில் சொல்ல முடியுமா அதுக்கு? கல்யாணம் பண்ணிதான் காதலிக்கணும். நீ காதலிச்சு கல்யாணம் பண்ணி காதலை விட்டேன்னா அது என்ன கல்யாணம்? காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு உடனே ஒன்ன கண்டா பிடிக்கலன்னு சண்டையில முடிஞ்சதுன்னா அது என்ன கல்யாணம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுக்கிறதுக்கு தானே கல்யாணம். வேதம் சொல்றது கல்யாண மந்திரத்துல தத்சு சம்பனம் கிருத்தம் போதாயன சூத்திரத்துல ஒரு மந்திரம்.
எனக்கு எப்படி தெரியுமா நீ இருக்கணும், என் வாழ்நாள் பரியந்தம் உன் முகத்தையும் உன் சிரிப்பையும் பார்த்தா நான் அப்படியே மயங்கி போகணுங்கிறது. சம்மணனம்னா வசீகர சம்மணனஹா, அப்படியே வசீகரமா இருக்கு. இதெல்லாம் மந்திரம் பிரார்த்திக்கிறது. தசரதன் கவலைப்பட்டான். கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு இதுல? ராஜா தசரதன் பிள்ளையோ குழந்தைகளோ ஆண் குழந்தைகள், பணமும் இருக்கு, குழந்தைகள் படிக்காத குழந்தைகளானா இல்ல படிப்பும் இருக்கு, இல்ல வயசு ஆயிடுத்தா 35-40 வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலைன்னா கவலைப்படணும். 12 வயசுதான் ஆகுது. எதுக்கு கவலைப்பட்டான் தசரதனால்? சிந்தையா மாசம் தர்மாத்மா, தர்மத்துல நம்பிக்கை உள்ளதுனால கவலைப்பட்டான். அப்படின்னா ஒரு மனிதன் பெண்ணு புள்ள, பொதுவா நம்ம பிராமண சம்பிரதாயத்துல பெண் அப்படின்னா ஸ்திரீய சொல்றது, புள்ளன்னா ஆண சொல்ற வார்த்தையா தான் இருக்கு. ஆனா சாதாரணமா பொதுவா அபிராமண இதெல்லாம் பிள்ளைன்னா குழந்தைகள் தான் எடுத்துப்பாங்க. ஆண் பெண் அப்படின்னு 2 குழந்தைய பெக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதுல பெண் பிள்ளைய பத்தின கல்யாணத்தை பத்தி நாம கவலைப்படணுமா, ஆண் குழந்தைகள் கல்யாணத்தை பத்தி கவலைப்படணும்? இதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த காலத்தை பொறுத்து ஒரு 40 வருஷம் முன்னாடி பெண் குழந்தைகளை பத்தின கல்யாணம் பெருசா இருக்கும், கவலை பெருசா இருக்கும் நமக்கெல்லாம். குழந்தை கல்யாணம் ஆகணும், குழந்தை கல்யாணம் ஆகணும்னு. இப்ப எப்படி இருக்குன்னா பெண்ணை பெற்றவாதான் அப்படி ஜம்முன்னு கால் மேல கால் போட்டு தொகுதி பங்கீடு மாதிரி உட்கார்ந்து இருக்கா. இவன் சேர போட்டு எய்தாவோட உட்கார்ந்து இருக்கா மாதிரி இவன் இருக்கா. இவன் எப்படி இருக்கான்னு, நான் பிள்ளைய பெற்றவோ சரி சரி பாதேயம் சரி சரி நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சொன்னாதான் கல்யாணம் ஆகும். இது மாறுறது, அதை விட்டுடுங்க. ஒரிஜினலா நாம எதை பத்தி கவலைப்படணும்னா ஆண் குழந்தைகளுடைய கல்யாணத்தை பத்தி தான் கவலைப்படணும். ஏன் அப்படின்னா கல்யாணம் ஆகணுமேங்கிறதுக்கு இல்ல, இந்த குடும்பத்தோட தர்மத்தை புரிஞ்சு செய்யற குழந்தையா வரணும்னு ஒன்னும் புரியணுமே. நம்ம குடும்பத்துல என்ன தர்மங்கள் நடக்கிறது, பூஜைகள்லாம் என்ன, சமாராதனைகள்னா என்ன, சுவாமி நைவேத்தியம்னா என்ன, திருவாராதனம்னா என்ன, சுமங்கலி பிரார்த்தனைன்னா என்ன, சிரார்த்தம்னா என்ன, வெங்கடேஸ்வர தீபம்னா என்ன, எத்தனை சம்பிரதாயம் இருக்கு, குலதெய்வங்களுக்குன்னா என்ன பண்ணணும், இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணுமே. அத தர்மங்களை புரிஞ்சு பண்ணணுமே. அது மாதிரி ஒரு குழந்தை வரணும், அதுக்காக தசரதன் கவலைப்பட்டான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கான்னா நமக்கு கவலை முடிஞ்சு போயிடும். ஆண் விஷயத்துல அப்படி இல்லை. அந்த வரப்போற பொண்ணை நம்பிதான் இந்த பிள்ளைய பெற்றவாளுக்கு இகலோகமும் சரி பரலோகமும் சரி. இகலோகத்திலையும் ஒழுங்கா அந்த ஸ்நேகம் கண்டினியூ ஆகணும்னா அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருந்தாதான் ஆகும். அவ இல்லைன்னு சொல்லிட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. பரலோகம் பின்னம் பெருங்காயம் தான், அரிசி வாழைக்காதான், சர்வ சார்ந்தங்கள்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவ சொன்னா நாம என்ன பண்ண முடியும்? அப்ப ரெண்டுமே அந்த பெண்ணை அனுசரிச்சுதான் இருக்கு. நல்ல பெண்ணா வரணும்னு ஆசைப்படுறான். அந்த தர்மத்தினால கவலை வந்ததுன்னா, தர்மத்துக்காக கவலை வந்ததுன்னா அந்த கவலையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய பொறுப்பு பகவானை சேர்ந்து. இதுதான் விஷயம். நீங்க நம்ம படுற கவலை எல்லாம் உப்பு சப்பு இல்லாத கவலை. எல்லாத்தையும் பகவான் வந்து நிறைவேற்றி வைக்க மாட்டார். தார்மீகமா நாம கவலைப்பட்டா பகவான் அதை நிறைவேற்றி வைப்பார். ஒரு சமயம் உதாரணத்துக்கு சொல்றேன். என் குழந்தை கல்யாண விஷயமா கிருஷ்ண பிரேம என்னாட்ட பேசும்போது, நீ ஏன் கவலைப்படாத, எல்லா இடத்துல இது மாதிரி வரணுமே அப்படின்னு நான் சொன்னேன். நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு பரமேஸ்வரன் தான் மாட்டு பொண்ணு ஆயிடுச்சு வந்து கொடுக்க போறாரு. இப்படியே சொன்னேன், உனக்கு பரமேஸ்வரன் தான் மாட்டு பொண்ணு, எனக்கு சிவபக்தின்னு அவருக்கு தெரியும், உனக்கு பரமேஸ்வரன் தான் மாட்டு பொண்ணு ஆயிடுச்சு வந்து கொடுப்பார் அப்படிங்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அந்த தார்மீகமான கவலை நாம் பட்டோம்னா தார்மீகமா படணும். பட்டா பகவான் நல்லபடியா பண்ணி கொடுத்தார். விஸ்வாமித்திரர் வரார், அவரை வரவேற்று பூஜை பண்றார். பொதுவா இது மாதிரி மகர்ஷிகள், அபூர்வமான மகர்ஷிகள் வந்தார்கள்னா ராஜாவை தேடி எதற்காக வருவார்கள்? ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுவார்கள். பெரிய யாகங்கள் பண்றேன் பாரு. இந்த யாகங்கள்னு வேறு, ஹோமங்கள் வேறு.
இப்ப நாம கோவில் எல்லாம் பண்ற கும்பாபிஷேகமோ இத்தியாதி காரியங்கள் எல்லாத்துக்கும் ஹோமம்னு தான் பெயர். சுதர்சன ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், கும்பாபிஷேகத்துக்கு உட்பட யோகம் ஹோமம்னு தான். யாகம்னா அது இல்லை. அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், உத்தியம், சோடசி, அதிராத்திரம், அப்தோரியாமம், வாஜபேயம்னு சப்தக்ரது 7 யாகம் இருக்கு. இந்த அக்னிஷ்டோமங்கிற முதல் யாகம் பண்ணினாதான் சோமயாகம்னு பேர். எல்லாமே சோமயாகம் தான். அந்த யாகத்தை பண்ணினாதான் அவளுக்கு தான் தீட்சிதாள்னு பெயர். இது ஒரு குடும்பத்து பெயர் இல்லை, ஒரு பட்ட பெயர் கிடையாது. நீங்க நினைச்சதுன்றதுக்காக போட்டுற முடியாது. இந்த யாகம் பண்ணினாதான் போட்டுக்கலாம். சிதம்பரத்துல உள்ளவா, மன்னார்குடியில உள்ளவா தீட்சிதாள்னு பேர் போட்டுப்பா. அவ முன்னோர்கள் பண்ணினதுனால அதை அவ யூஸ் பண்றாளே தவிர ஒரிஜினலா அதுக்கு அதிகாரம் கிடையாது. 3 தலைமுறை தான் அந்த பேரு வரும். அதை தாண்டி வராது. பண்ணணும், யாகம் பண்ணணும், அதுதான் முக்கிய விஷயம். அந்த யாகங்கள் பெரிய பொருள் செலவுல நடக்கும். நிறைய பேர் யாக தரிசனத்துக்காக வருவா. அன்னதானம் நிறைய பண்ணணும். ஆனா அதுல விசேஷம் என்னன்னா, பெருசா பொருள்கள்லாம் எதுவுமே போட மாட்டா யாகி குண்டத்துல. இப்ப இந்த ஹோமத்துக்கு போது இந்த பூர்ணாவதி சாமான்னு ஊர்ல உள்ள குப்பையெல்லாம் கொண்டு போறதில்லை நீங்க, அது மாதிரி எல்லாம் போடவே மாட்டான். அது மாதிரிலாம் போடவே கூடாது. பின்ன அங்க புரோடாசம்னு ஹவிஸ் பண்ணி வச்சிருப்போம். சமித்து இருக்கும். ஆஜ்யம், பசு நெய், மற்ற நெய் எல்லாம் தொடக்கூடாது. பசுமாட்டோட நெய் தான் அதில் உபயோகப்படுத்தணும். நாட்டு பசுமாட்டோட நெய் தான். இப்படி எல்லாம் ஒரு நியமங்கள் உண்டு. சொர்ண தட்சிணை கொடுக்கணும். இதை ராஜா ஏற்றுன்னு பண்ணி கொடுப்பான். அந்த காலத்து ராஜாக்கள் ஒரு சாதாரண பிராமணன், ஒரு ஏழ்மை நிலையில உள்ளவன் யாகம் பண்ணணும்னா அவனுக்கு அந்த சக்தி கிடையாது. ராஜாட்ட போய் சொன்னா ராஜா பண்ணி வைப்பான். அப்படி இருந்த தேசம். அது மாதிரி பண்ணி வைக்கிறதுக்காக வருவார். விஸ்வாமித்திரர் வந்தாருன்னு உடனே அப்படிதான் வந்திருப்பார்னு நினைச்சிட்டு நமஸ்காரம் பண்ணி தசரதன் சொன்னா, உங்க மனசுல கஞ்சதே பரமம் காமம் கமோமி கரோமி கிமு ஹர்ஷிதா பாத்திரபூதோசி மே பிரம்மன்னு திருஷ்டியா பிராப்தோசி கௌஷிகா. உங்க மனசுல நீங்க எதை பெருசா நினைச்சுட்டு இருக்கீங்களோ அதை கேட்கணும். இப்படி யாராவது சொல்லுவாங்க? ரொம்ப ஜாக்கிரதையா யாராவது மஞ்ச பை எடுத்துன்னு இருக்காங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் நாம. என்னதை கேட்டு போறானோ, நான் முன்ன மாதிரி எல்லாம் இல்லைன்னா அவன் வரதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுடுவாங்க. நான் முன்ன மாதிரி எல்லாம் நினைச்சுக்காதீங்க, என்ன நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன், இப்ப உத்தியோகத்துல எல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சுதான் சாப்பிட்டாகணும், விலைவாசி வேற ஏறி போயிடுத்து, கடன் வேற வாங்கி. முதல்ல உச்சவருத்திக்காரன்ற நம்ம கஷ்டத்தை சொல்லவே கூடாது. அதை விட முட்டாள்தரம் எதுவுமே கிடையாது. முதல்ல இது மாதிரி டொனேஷன் வாங்குற வாழ்க்கை நீங்க சொன்னேன்னா, நீங்க கொடுத்த டொனேஷன் அவன் வெளியில சொல்ல மாட்டான். அவங்க கஷ்டத்தை மட்டும் ஊரு முக்க சொல்லிட்டு போடுவான். அவத்துல இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு அப்புறம் குழந்தைகள் கல்யாணமே ஆகாது. நீ என்ன கொடுக்க போறையோ அதை கொடுத்துட்டு விட்டுடணுமே தவிர அவன்கிட்ட போய் அவங்க எடுத்த கஷ்டம் அழக்கூடாது. நம்ம கஷ்டத்தை சொல்லக்கூடாது. பொதுவாவே சொல்லக்கூடாது. பகவானுக்கு நூத்தற்ற கஷ்டத்தையே சொல்லக்கூடாது. யார் கஷ்டத்தை போக்க முடியும்? பகவான் தான் எல்லாருடைய கஷ்டத்தையும் போக்க முடியும். தானம் தாதிருவசம். நம்ம இஷ்டம். நம்ம 5 ரூபாயும் கொடுக்கலாம், 50 ரூபாயும் கொடுக்கலாம், 500 ரூபாயும் கொடுக்கலாம். நம்ம சக்தி நமக்கு தான் தெரியும். இது ஒண்ணு. இன்னொரு சில பேர் பண்ற தப்பு என்னன்னா, எய்தாத் மாமா எவ்வளவு கொடுத்தாருன்னு கேட்கும். ஏன்னா அதே அளவு இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரே பல்லைகளை போகணும் இல்ல கடைசியில. அவர் என்ன கொடுத்தா என்ன, நம்ம சக்தி நமக்கு தானே தெரியும். என்னால இவ்வளவு நம்ம ஒரு பகுதியை பிரிச்சு வச்சுன்னு பிரிச்சு பண்றோம். வாங்குறவன் மொத்தமா வாங்கி போடணும்னு நினைக்கலாம். நாம அப்படி பண்ண முடியாது. இவன் மாதிரி 100 பேர் வருவான். 100 பேருக்கு இல்லைன்னு சொல்லாம நம்ம கொடுத்தாகணும். அப்படிங்கிறத இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் நிற்குமே. சிவவாக்கிய சித்தருடைய வாக்கு. ஆடுநாடு தேடினும் ஆணை செயனை தேடினும் கூடிவாசி தேடினும் குறுக்கே நிற்குமோ. ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் நிற்கும். என்ன சொத்து சேர்த்தாலும் அதெல்லாம் வராது பின்னாடி. நீ பண்ற தர்மம் தான் உனக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவன் என்ன பெருசா நினைக்கிறேனோ அதை கேட்கணும்னா, எதை கேட்டாலும் தரேன்னு சொல்லிட்டான். சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்திரர். நீ பேசினது காதுக்கும் இனிமையா இருந்தது, மனசுக்கும் இனிமையா இருந்தது. சில பேரோட பேச்சு காதுக்கு இனிமையா இருக்கும், மனசு வருத்தப்படும். நம்மளை பார்த்த உடனே வாங்குவாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி
ராமநவமி உற்சவம் பண்றீங்களா, அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் எடுத்து இப்ப யார் பண்ண போறா, பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் உங்களை மாதிரி பண்றவா எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் கேட்டுட்டு மாமா இது மாதிரி நீங்க ஏதாவது கொடுக்கணும்னா நான் சொன்ன மாதிரி அப்படியே காலை பிடிச்சு விடுவான். ஒண்ணுமே கிடையாது, நீங்க அவசியம் சொல்லுங்கோ, நான் கதைக்கு வந்துடுறேன். அன்னைக்கு என்ன பிரசாதம்ன்றது சொல்லிருக்கோ அது இருந்த மாதிரி ராத்திரி டிஃபனை பார்த்து போனோம். அதுக்குதான் வருவா. 5 விசா கொடுக்க மாட்டான். முதல்ல கொண்டாடி பேசினா பாருங்க, அப்ப காதுக்கு இனிமையா இருக்கும் அந்த வார்த்தை. ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன உடனே மனசு வருத்தப்படும். என்ன வருத்தப்படும்னா, நீ ஏன்டா கொடுக்கலன்னு இல்லை, நீ கொடுக்க போறது இல்லைன்னா முதல்லயே சொல்லிடுவான். 1 மணி நேரம் கூட்ட வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாம், இன்னும் 2 பேரை பார்த்துக்கலாம்னு தோணும். சில பேர் என்ன பண்ணுவா, நம்ம போன உடனே மூஞ்சி தூக்கி வச்சுருவா. இது மாதிரி நம்ம டொனேஷன் வாங்க வந்திருக்கோம்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி பொது காரியத்துல ஈடுபடுறவா முதல்ல மான அவமானத்தை விட்டாதான் காரியமே செய்ய முடியும். அவன் இப்படி சொல்றான் இவன் அப்படி சொல்றான்னு நினைச்சால நீங்க காரியமே பண்ண முடியாது, ஒரு தர்ம காரியம் பண்ண முடியாது. அவன் அப்படிதான் சொல்லிட்டு போவான். நமக்கு இந்த மாதிரி உற்சவம் நடக்குமா, இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண முடியுமா? இத்தனை பேர் உட்காந்து ஆனந்தமா 10 நாள் ராமருக்கு அபிஷேகம் ஆராதனை அலங்காரங்கள்னா அது பெருசா, அவன் நினைக்கிறது பெருசா. அதனால அதை பெருசாவே எடுத்துக்க கூடாது. நான் எனக்கு கேட்கலையே, நான் தர்ம காரியத்துக்கு தானே கேட்கிறேன். அந்த மனோபாவம் இருந்தா போதும். மூஞ்சியை தூக்கி வச்சுப்பா. உள்ள போன உடனே என்ன சார்மா இது மாதிரி சார் மாத்தி இப்பதானே வந்தேன், நீங்க போன மாசம் தானே வந்தேன். போன மாசம் வந்தது திருவாதிரைக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு, இப்ப வந்திருக்கிறது ராமநவமிக்கு. அவனுக்கு புரியுற மாதிரி விளக்கு அதுவே தெரியாதவனுக்கு மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இருக்கே சார். அத அந்த கோபத்தை விதவிதமா காமிப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு இருங்கோன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஒரு செக்கு கொண்டு கொடுப்பான். பார்த்தா 1 லட்சம் ரூபாய் இருக்கும். நம்ம மனசு பலாப்பழம் மாதிரி, சில பேர் மேல முள்ளுவாரும் இருப்பா, உள்ள சொல்ல சுவையா இருக்கா மாதிரி. இது மாதிரி பேசுவாளே தவிர மனசு நன்னா இருக்கும். அப்ப அவன் பேசுவது காதுக்கு இனிமையா இல்ல, அவனோட தர்ம சிந்தனைய பார்க்கறதே மனசுக்கு இனிமையா இருந்தது. முதல்ல சொன்னவன் பேசினது காதுக்கு இனிமையா இருந்தது, அவன் தர்மம் செய்ய மாட்டேன்னு சொன்ன உடனே மனசு வருத்தப்பட்டது. இந்த ரெண்டும் இல்லாம இதி ஹிருதய சுகம் நிசம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவதா விநீதம் தம். உன்னோட பேச்சு ஹிருதயத்துக்கும் சுகமா இருந்தது, காதுக்கும் சுகமா இருந்தது. பிரதிதம் குணயசாக குணைர் விசிஷ்டா பரம ரிஷி பரமம் ஜகாம ஹர்ஷம். ரொம்ப சந்தோஷத்தை அடைஞ்சு நீ இவ்வளவு அழகா பேசுறதுக்கு காரணம் சூரிய வம்சத்துல பிறந்தது, வசிஷ்டரோட சிஷ்யன். நான் உங்ககிட்ட வந்தது என்ன அப்படின்னா, அகம் நியமமா திஷ்டே சித்தியர்த்தம் புருஷ ரிஷபா தஸ்ய விக்னகரௌ த்வௌ து ராட்சசௌ காமரூபிணௌ ஸ்வபுத்ரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காகபக்ஷதனம் சூரம் ஜேஷ்டம் மேதாதுமர்ஹசி. நான் வந்தது ஒரு யாகம் பண்றதா இருக்கேன். நான் எப்ப யாகம் பண்ணினாலும் ராட்சசர்கள் வந்து அந்த யாகத்தை கெடுத்துடுறாங்க. அதுல மாம்சத்தை போட்டு இதை போட்டு இவ்வளவு இன்னைக்கு உள்பட அந்த குணம் இருக்கு பாருங்க. கோவில்ல கொண்டு வந்து போட்டுறது அப்படின்னு இந்த ஒரு சுபாவத்துக்கு சொல்ல வரேன். நான் எங்கேன்னு சொல்லலைன்னா, முன்னாடி ஒரு இடத்துல நான் குடியிருக்கிற இடத்துல பக்கத்து வீட்டுக்காரரோட ஒரு சின்ன பக்கத்து வீட்டுக்காரரோட சிநேகமா இருந்தா உலக அதிசயம் அது வரவே வராது. நல்ல வேலை அமையறதுக்கு அதுக்கு ஒரு கல்யாணத்தை விட அதுக்குதான் புண்ணியம் பண்ணிருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரன் நல்லவனா ஆகிறதுக்கு தான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஒரு சின்ன பிரச்சனை வந்துருக்கு. நான் வச்ச செடியெல்லாம் அவன் கிள்ளி அவன் வீட்டுக்கு வர்றதுன்னு கலையெல்லாம் ஒடிச்செல்லாம் விட்டு தரேன். என்ன சார் இது, பூச்செடியை போய் இப்படி யாராவது பண்ணுவாள? பூஜைக்காக தானே செடி வச்சுக்கோங்கிறதே. அவன் ஒரு கோபத்துல என்ன சொன்னான், மேல பேசினேன்னா மீனை கழுவி கொண்டு வீட்டுல ஊற்று வேணுமா. நீ கழுவி எல்லாம் ஊற்ற கொண்டு வேண்டா, நீ என்ன மீனுன்னு சொல்றா அதை கரெக்டா நான் அறிஞ்சு உனக்கு தரேன்டான்னு. எனக்கு எல்லா மீனும் தெரியும், கிராமத்துல வாழ்ந்தவன் தானா, இந்த பயமுறுத்தெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதேன்னு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது மாதிரி ஒரு மிரட்டல் மீனை கழுவி புதுசா இருந்தது எனக்கு. நான் கிராமத்துல குளத்துல குளிக்கிறதே மீனெல்லாம் பார்த்தவன் தான். ஒரு மீனை பார்த்தா இது இந்த மீன் நான் சொல்லுவேன், மீன்காரனுக்கு கூட சொல்ல தெரியாது. ஏன்னா கிராமத்து பழக்கம் அது மாதிரி. நம்ம இதை கத்துக்க போடல, கிராமத்து பழக்கம் இது அப்படிங்கறது. இது மாதிரி மிரட்டல், மாம்சத்தை போட்டுருவேன், ரத்தத்தை போட்டுருவேன், கல்லை கொண்டு ஊத்துவேன், இது மாதிரிலாம் பண்ணி யாகத்தை கெடுக்கிறான்.
இப்ப நீங்களே அதை தடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ரொம்ப கோபிஷ்டம் அப்படிங்கிறது உலக பிரசித்தமா இருந்தாலும் விஸ்வாமித்திரன் தன்னை சொல்லிக்கிறார். யாக சாலையில நான் சங்கல்பம் பண்ணி உட்கார்ந்துட்டேன்னா அப்புறம் எனக்கு கோபமே வரதில்லடா தசரதான். நஜமே குரோதம் சிருஷ்டும் சித் விஸ்வாமித்திரரா அப்படி சொல்றாரு. உலகத்துல கோபிஷ்டனுக்கு விஸ்வாமித்திரன் பெயர். விஸ்வாமித்திரர் சொல்றா எனக்கு கோபமே வரதில்லை, அதனால என்ன பண்ணணும்னா என் யாகத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு வேணும்னா நாம ராஜாட்டு தானே கேட்டாகணும். அது மாதிரி உங்ககிட்ட கேட்கிறேன், உன் பிள்ளைகளை கொடுனான். சுபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபக்ஷதரம் சூரம் ஜேஷ்டம் மே, உன்னோட ஜேஷ்ட புத்திரனான காக்கபக்ஷதரனான சிகாவானான சத்திய பராக்கிரமனான. இந்த இடத்துல வியாக்கியானங்கள்லாம் பெரியவாச்சார் பிள்ளைன்னு ஒரு மகா கொட்டுவர். தனி ஸ்லோகி வியாக்கியானம்னு பேர் அவரோட. ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்துட்டு எல்லா ஸ்லோகத்துக்கும் வியாக்கியானம் பண்ண மாட்டார். ஒவ்வொரு வார்த்தைக்கு மட்டும் 50 அர்த்தம் 100 அர்த்தம்னு சொல்லிட்டு போவார். அது மாதிரி சொல்லும் போது சத்தியமான பராக்கிரமம், பொய்யான பராக்கிரமம் இல்லை. ஒரு தேசத்துக்கு பலம் இருக்கா இல்லையாங்கிறது சண்டைய ஆரம்பிச்ச பிறந்தானே தெரியும். ஒரே நாள்ல ஈழான் சரணாகதி பண்ணுவான்னு நினைச்சு ஆரம்பிச்சான். இப்ப ஏண்டாப்பா சண்டைய ஆரம்பிச்சோம்னு ஆயிடுச்சு அவனுக்கு. இவன் என்ன வச்சிருக்கான், என்ன நடக்க போறதுன்னே புரியல ஜனங்களுக்கு. அந்த பராக்கிரமம்ங்கிறது நிர்ணயம் சத்தியமா இருக்கணும், ஃப்ராடா பொய்யா இருக்கக்கூடாது. ராமனோட பராக்கிரமம் சத்தியமான பராக்கிரமம். இப்படி ஒரு வியாக்கியானம். சத்தியமே பராக்கிரமம். பகவானுடைய பராக்கிரமம் எதுன்னா சத்தியம்தான். சத்தியத்தினால இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர். இப்படி எல்லாம் சொன்ன உடனே தசரதன் முகம் மாற்றமாச்சு. ஏன்னா அவன் விஸ்வாமித்திரர் வந்து கேட்டா யாகம் பண்றேன்பர், வஸ்திரம் வேணும்பர், ஆட்சியம் வேணும்பர், நெய் வேணும்பர், தட்சிணை வேணும்பர், கொட்டகா போட்டு கொடுக்கணும்பர், அன்னதானம், இது மாதிரிதான் கேட்பான் அந்த காலத்துல. அது மாதிரி ஏதாவது ஒண்ண கேட்க போறாருன்னா இவன் நினைச்சான். பிள்ளைய குடுன்னு சொன்ன உடனே முகம் மாறி போச்சு. அப்ப விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ கவலைப்படாத, உன் பிள்ளைக்கு சக்தி உண்டா இல்லையான்னு உனக்கு தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, குழந்தைகளோட பெருமை அப்பாவா அம்மாவாக்கு புரியாது. அவளை பொறுத்த பிறந்தும் குழந்தைகளாதான் பாப்பாவா. அதனால 50 வயசு பையன் ஆபீஸ் போறதே 75 வயசு அப்பா வாசல் உட்காந்து சொல்லுவோம், ஜாக்கிரதையா போடா குழந்தை, ஓடுற பஸ்ல ஏறாத, ஓடுற பஸ்ல இறங்காத, ரயில் எல்லாம் பார்த்து போ, பிட் பாக்கெட் விட்டுறாது, இப்படி எல்லாம் சொல்லுவார். அவனுக்குள்ள சாமர்த்தியத்துக்கு பிட் பாக்கெட் அடிக்காதேன்னு சொல்லணும். அவனை கூப்பிட்டு பிட் பாக்கெட் விட்டுடாதேன்னு. சில பேர் நம்ம பையன் தூக்கின்னு பண்ணுவான், அவன் பையா நினைச்சுட்டு தெரிஞ்சே பண்ணுவான். அந்த மாதிரி சமத்து உள்ள பிள்ளையா இருந்தாலும் அப்பா கவலைப்படுவார். அப்பாவை பொறுத்து பிறந்தும் பிள்ளைகள் அசடு, பிள்ளைகளுக்கு ஒண்ணும் தெரியாது, யாராவது ஏமாத்து, அதை விட யாராவது ஏமாத்துட்டா என்ன பண்றது, குழந்தை ஏமாந்து விட்டா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயம் ஓடும். அதனால நச்ச புத்திர கிருத்தம் ஸ்நேகம் கர்த்துமர்கசி பார்த்துக்கலாம். நீ புத்திர ஸ்நேகத்தினால உனக்கு அந்த ராமனோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்ய பராக்கிரமம் வசிஷ்டோபி மகாதேஜா ஏச்சே மே தபசி ஸ்திதாஹ. அபூர்வமான ஒரு விசேஷமான ஸ்லோகம். ராமனுக்கு பராக்கிரமம் உண்டா இல்லையான்னு அகம் வேத்மி, நான் அறிவேன், நீ அறிய மாட்டாய். நான் அறிவேன்ங்கிறதுல நீ அறிய மாட்டாய். இது ஸ்ருதி வாக்கியத்தை அப்படியே பிரதிபாதனம் பண்றது வால்மீகி ராமாயணம். வேதாக மேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவர்ணம் தமசஸ்து பாதே சர்வாணி ரூபாணி விசித்ய தீரஹ நாமானி கிருத்வா விவதனியதாஸ்தேன்னு புருஷ சூத்திரத்துல கடைசியில வரும். வேதாக வேதம் அப்படின்னு, அகம் வேதா, நான் அறிவேன் அப்படின்னு அத சொல்றார். அகம் வேத்மிங்கிறார். நான் அறிவேன். என்ன அறிவாய்? பரமாத்மான அறிவேன்.
ராமனுக்கு பராக்கிரமம் உண்டுன்னு அறிவேன். நீ அறிய மாட்டாய்ங்கிறது அதுலயே இருக்கு. அகம் வேத்மி மகாத்மானம், மகாத்மாங்கிறத நான் அறிவேன். நீங்க ஏன் அறிவேன், நான் ஏன் அறிய மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த பெரிய வாச்சான்கள் வியாக்கியானம். சிம்மாசனத்துல உட்காந்துருக்கிற நீ அறிய மாட்டாய், தர்பாசனத்துல உட்காந்துருக்கிற நான் அறிவேன். பட்டு பீதாம்பரம் தரிச்சிருக்கிற நீ அறிய மாட்டாய், மறையுருவிய தரிச்சிருக்கிற நான் அறிவேன். தலையில ஜட வச்சது கிரீட வச்சிருக்கிற நீ அறிய மாட்டாய், ஜட வச்சிருக்கிற நான் அறிவேன். மண்டபத்துல ராஜ மண்டபத்துல உட்காந்துருக்கிற நீ அறிய மாட்டாய், காட்டுல உட்காந்துருக்கிற நான் அறிவேன். தபோஸ்து பண்ணிட்டு இருக்கிற நான் அறிவேன், நீ ஆதிக்கம் பண்ணிட்டு இருக்கிற நீ. இது மாதிரி வரிசையா போயிட்டே இருக்கு. என்ன அர்த்தம்? சத்துவகுண பிரதானனான நான் அறிவேன், ரஜோகுண பிரதானனான நீ அறிய மாட்டாய். இதான் விஷயம். இல்லை இப்ப நான் அறிவேன் அப்படின்னு சொன்னா ஒரு காரியமாறதுக்காக யாருமே அப்படிதான் சொல்லுவா அப்படின்னு நீ நினைச்சுக்காத. வசிஷ்டோபின்னா வசிஷ்ட கேட்டு பாருங்க. இந்த வசிஷ்டோபி அப்படிங்கிற அபிசப்த சுவாரஸ்யம் சொல்றேன். ரெண்டு அர்த்தம் அது. ராமன் பரமாத்மா அப்படிங்கிறத நான் மட்டும் அறிவேன்னு இல்லை, வசிஷ்டரும் அறிவார்னு அர்த்தம். இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ராமன் பரமாத்மாங்கிறத நான் அறிஞ்சேன்னு வசிஷ்டரும் அறிவார்னு அர்த்தம். வசிஷ்டன் வாயால பிரம்ம ரிஷிங்கிறது தான் அத்தனை சண்டையே. நான் அறிவேனா மாட்டேனா அப்படிங்கிறது வசிஷ்டருக்கு தெரியும். இல்ல வசிஷ்டரையும் நீ நம்பல, ஏன் நம்ப மாட்டேன்னா 1 to 1 இருக்கு. இந்த வாத்தியாரும் முன்னாடியே இந்த கல்யாணம் கட்டலாம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். வந்த உடனேவே ஒருத்தர் பேசிடுவார், ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அது மாதிரி வாத்தியார் உக்குமத்தா அப்படின்னா, அப்படி உனக்கு சந்தேகம் இருந்தா ஏச்சேமே தபசி ஸ்திதா, இந்த தபஸ்ல இருக்கிற எத்தனையோ மகரிஷிகள்கிட்ட கேட்டு பாரு, ராமன் பரமாத்மான்னு தெரியும். பேச பேச அவன் என்ன பண்ணான், பதில் சொன்னாதானே பம்பு. முதல்ல பிரச்சனை வந்தா மார்பு பிடிச்சுன்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிறத சொன்னதே தசரதன் தான். படார்னு என்ன பண்ணா, இப்படி கையை வச்சுட்டு சாஞ்சுட்டான் சிம்மாசனத்துல, கண்ணை மூடிட்டான், மயக்கமாயிட்டான். அதனால வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு இவர் எழுதி போயிடுவார். நாம வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு ஒரு மணி நேரம் பேசாம இப்படியே இருக்கும். இவர் போனதுக்கு கூட கண்ணை விழிச்சுக்கலான்னு 1.5 மணி நேரம் அப்படியே இருந்தான். 1.5 மணி நேரம் கழிச்சு கண்ணை விழிச்சுட்டா எதிர்த்தாப்புல ஒரு ஸ்டூலை போட்டு உட்கார்ந்து விட்டாரு. உட்காந்து தாடி அப்படி தடவின்னு இருக்காரு. இந்த தாடி உள்ளவா தாடிய தடவினான்னா மேல ஏதோ மேல வித்தியாசமா யோஜனை பண்றான்னு அர்த்தம். ஸ்டவ் பண்பு பண்ற மாதிரி அது. உடனே அவரை பார்த்து சொன்னா, இனிமே அவர்கிட்ட சண்டை போட முடியாது, ஏன்னா மகரிஷி அவர். இவரை காலை பிடிச்சுதான் கெஞ்சி ஆகணும். அதனால பாயிண்டா அவர்கிட்ட பேசுவோம்னு, புனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. பிரம்மன்னு, என் குழந்தைக்கு 16 வயசுக்கு குறைவாச்சேன். சாஸ்திரப்படி மேஜரானாதான் யுத்தம் பண்ணலாம், மைனரா இருக்கிறதே சண்டை போடக்கூடாது அப்படின்னு ஒரு பொது தர்மம் அது.